வணக்கம் உறவுகளே. ஓகே, இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், இப்போ அண்மையில் மன்னாரில் நடந்து கொண்டிருக்கிற இஷ்யூஸ் எல்லாருக்கும் தெரியும். இப்போ சிந்துஜாட அம்மாவுக்கு நான் அங்கே நடக்கிற நிலவரங்கள் தொடர்பாக இருந்து கொண்டதுக்கு அவங்களுக்கு இப்போ நான் ஃபோனில் கலைக்க போகிறேன். சரி, அவங்க என்னென்ன கலைக்கிறாங்க சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அம்மா. எப்படி குழந்தை நல்லா சுகமா இருக்குதோ? ஓகே. அன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு போன மாதிரி தெரிஞ்சது. அதான் அன்னைக்கு ஒருக்கா எடுத்தேன். என்ன சொல். ம் ம் வந்துட்டு நாங்க கவலையில அதுல இதுல இருக்கிறோம். ஊர்த்த நம்ம எல்லாம் சேர்ந்து கேக்குது. நீங்க அன்னைக்கு போனேன்னா உங்களுக்கு 15 லட்சம் தந்தாங்க தானே, வாங்கிட்டு வந்தீங்க தானேன்னு சொல்றாங்க. என்ன என்ன புது கதையா இருக்குது? எப்படி என்னண்டாமா 15 லட்சம் நீங்க வாங்கினதாக கதைக்கிறாங்களா? ஓ ஓ. ஆஹா, இப்ப கதைக்கிறாங்கன்னா யாரும் உங்கள்கிட்ட கேட்கிறா? ஊர் ஆட்கள் தான் கேக்குறாங்க. ஊர் ஆக்கள் வந்து கேட்கிறாங்க. அப்ப ஊர் ஆக்களுக்கு யார் சொன்னதாம்? மன்னார் வழியால கதைச்சாங்க. இப்ப யார் அதை கதைச்சாங்கிற விஷயம் தெரியாது. தெரியாது. இப்ப யார் வைத்திய தரப்புல இருந்து உங்களுக்கு 15 லட்சம் கொடுத்ததாக வதந்தி வந்து பரவி இருக்கு. ஓ ஓ. அடடடா. ஏன் சும்மா பொய்யான வதந்திகளை வாங்குவோம்? நாங்க வந்து காசுக்காக வேண்டி நாங்க இந்த வழக்கு போடவும் இல்ல, செய்யவும் இல்ல. நாங்க பிள்ளைக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுக்காண்டி தான் நாங்க போட்டோம். நாங்க இந்த காசு அவங்க உதவி செய்வாங்க அதுகளுக்காக வேண்டி நாங்க இதை செய்யவும் இல்லை. சும்மா நாங்க இன்னும் கவலையில இருக்கும்போது இன்னும் மேலும் மேலும் இந்த சும்மா துயரங்களை கவலைகளை சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன சொல்லுங்க பாப்போம். வாங்கவே இல்ல, காசுகள் ஒன்றுமே நாங்க வாங்க இல்ல. சும்மா எங்களுக்கு மனவர்த்தத்துக்குரிய இதுகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. சில வேளை இப்படியும் இருக்கலாம். என்னம்மா, இப்ப நீங்க காசு வேண்டிட்டீங்க, வேண்டினதுனால இப்ப உங்களோட போராட்டத்துக்காக கலைக்கக்கூடியவங்க உங்களுக்கு பின்வாங்குவாங்கல்ல, இவங்க காசு வாங்கிட்டு நிக்கிறாங்க பல எண்ணத்துக்கு கண்டு கூட யோசிக்கலாம். என்ன பாருங்கள், என்ன இப்ப இது யார் கதைச்சாங்கிறத சரியா அறியக்கூடியதா இல்ல. என்னம்மா, மக்கள் கதைக்கிறாங்க. ஆனா இந்த கதையை யாரும் ஒருத்தர் முதல்ல ஆரம்பிச்சிருப்பாரല്ലോ. அன்னைக்கு போராட்டத்தன்னைக்கு இப்ப நீங்க யாரா இருக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? அப்ப உங்களோட மருமகன் இருக்காரല്ലോ, மரியராஜ். இப்ப அவருடைய தரப்புல என்ன சொல்றாரு? வாராரா? என்ன சொல்ற வரார்? அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. எனக்கு என்ன உதவி வேணாம் தம்பி, நான் எனக்கு புள்ள மட்டும் போகும், எனக்கு புள்ளைய நான் வளர்த்துக்கிட்டேன். எப்படியோ கஷ்டப்பட்டு புள்ளைய வளர்த்துவோம். அடுத்தது நேற்று அர்ச்சனா டாக்டர் ஒரு லைவ் ஒன்று போட்டிருந்தார். அப்ப அந்த லைவ்லையும் சொல்லியிருந்தார், இந்த போராட்டத்துக்கு பிள்ளையை கொண்டு போறது நிப்பாட்டுங்கோ, இனி கொண்டு போவேனா, அப்புறம் என்ன நான் வந்து பிள்ளைய கொண்டு போறேன், இப்படி பிள்ளை சின்ன வயசுல இப்படி பிள்ளை போய் பொது இடங்கள் வரையில நோய் நொடிகள் 2 வருமல்ல, இப்ப அது தொடர்பாக விளக்கி போட்டிருந்தார். மற்றது இன்னும் மற்ற ஒரு டாக்டர் அன்னைக்கு உண்ணாவிரதம் இருந்தாருல்ல, டாக்டர் செந்தூரன். இப்ப அவருக்கு இந்த போராட்டம் தொடர்பாக நீங்க எப்படி அதை பாக்குறீங்கம்மா? ஆனா அர்ஜுனா டாக்டர் தான் இந்த வந்து இந்த இதை கிளப்பி வீட்டையும் வந்து எங்களுக்கு ஒரு ஆறுதலை சொல்லி செஞ்சது அவர் தான். இன்னும் இடையில வந்து இவங்க அதை எங்க செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லி தூண்டி கொண்டு இருக்கிறது அது சரியில்லாத வேலை தானே. அவர் எங்களுக்காக வேண்டி சிறையில அடைக்கப்பட்டு 5 நாள் அங்க இருந்து வந்து எங்களுக்கு இதை செஞ்சவரு அவர் தான் முதல்ல. சொன்னா நாங்க அதுக்கு ஓம்போட இயலாது தானே. ஓகேமா, இப்ப ஓம் போட இயலாதுன்னு சொல்றீங்க. இப்ப அன்னைக்கு போராட்டத்தன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க உங்களோட என்ட்ரி கொடுத்தீங்கല്ലോ, இப்ப அது நீங்க சுயமா போனதா அல்லது உங்களை அங்க போக வற்புறுத்தினவங்களா யாராவது? நாங்க போய் என்ட்ரி போட்டோம். நாங்க போய் என்ட்ரி போட்டோம். எங்களுக்கு தெரியாது இப்படி ஒரு என்ட்ரி போடணும் வந்து. அர்ஜுனா டாக்டர் என்ன சொன்னதுன்னு கேட்டா, நான் எல்லாம் செஞ்சு தரோம் கொள்றோம்னு சொல்லிதான் சொன்னவர். இவங்க அன்னைக்கு போக நீங்க கட்டாயம் வழக்கு போடணும் சொல்லி கொண்டு போய் விட்டனாலதான் நாங்க போட்டோம். நேர்சாக்களுக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாகவும் போராட்டம் கைவிடப்பட்டதாகவும், பிறகு அந்த பிரதான குறிப்பிட்ட டாக்டருக்கு நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காவிட்டால் திரும்ப மீண்டும் 15-16ஆம் தேதிகள்ல போராட்டம் தொடருவோம் என்று சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு நேற்று வந்துட்டு தான் போனாங்க. அந்த போராட்டம் வச்சவங்க 4-5 பேர் வந்துட்டு தான் போனது. அதுதான். நேற்று யார் யாரம்மா வந்தது? நேற்று அவங்கள பேர்கள் அதுகள் எல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க 4-5 பேர் வந்துட்டு தான் போனாங்க. அவங்கள்ட்டே நான் இந்த தகவலை தான் நான் சொன்னேன். அர்ஜுனா டாக்டர் வந்து கடிச்சு இங்க ஒரு தனியில இறங்கி இருக்க மாட்டேங்கிறானே. சரியாம்மா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்டா. இன்றைக்கு உங்களோட வீட்டுக்கு நிறைய பேர் வராங்க. உங்களோட பிள்ளை இந்த மரண வீட்டுக்கு இதுல யாராவது வந்தாங்களா?
ஒருத்தருமே வரையில ஒரு பேரும் வரல. ம். டாக்டர் தான் அந்த போயிட்டு நாங்க சொல்லி வந்தாரு. ஆ, ஆ, ஆ. அவர் தான் முதல் வந்தது எங்க வீட்டுக்கு. அதுக்கு பிறகுதான் எல்லாருமே மீடியாவை தொட்டு எல்லாருமே வந்தது என்ன? ம், 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 ம். இப்ப ஒரு குழப்பத்துக்கு மத்தியில தான் போய் கொண்டிருக்குது இல்லையாம்மா அது? ஓ ஓ ஓ ஆ, ஆ. சரி, ஓகேம்மா. இப்ப இதுல என்ன விஷயம் என்றா, இப்ப உங்களுக்கு அந்த 15 லட்சம் கொடுத்ததுங்கிறது வந்து மக்களால யாரோ சொல்லி கதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. பட் அது நீங்க வாங்கல அப்படிங்கறத உறுதிப்படுத்துறீங்க என்ன? ஓ வாங்க இல்ல இதுக்கு மேல இதுகளை எல்லாம் கதட்டி கொண்டு தெரிய வேணா எங்களை இன்னும் மனவரத்துக்கு உள்வாங்க வேணாம்னு சொல்லி வெளியே விடுங்க. ம், ம், நாங்களே புள்ளத்தை கவலையில இருக்கிறோம். ம். மேலும் மேலும் இன்னும் ஆட்கள் அதை சொல்லி சொல்லி எங்களுக்கு இன்னும் மனவரத்தை உருவாக்க வேணாம்னு சொல்லுங்க. அடுத்தது அர்ச்சனா டாக்டர் உங்களோட கதைக்கிறவரா இல்லாட்டி இது தொடர்பா ஏதாச்சும் ஆலோசனை எது நடத்திருக்கிறா? ஓ கதட்டி இது அனுப்பி இருக்கிறாரு எங்கள்கிட்ட கதட்டி அனுப்பி இருக்கிறாரு. சரி சரி, ஓகே ஓகே, சரியாம்மா. நன்றி. இந்த தகவலுக்கு நான் இதை கட்டாயம் வெளிப்படுத்துறேன்மா. சரி சரி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த சிந்துஜாவினுடைய இந்த பிரச்சனையில இப்ப 4 தரப்பை பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா டாக்டர் அவர் முக்கியமான ஒருத்தர். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் வைத்திய தரப்புல இப்ப புதிதாக களமிறங்கி இருக்கிற ஒரு குழு என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது தற்போது குழந்தை கைவசமாக வச்சுக் கொண்டிருக்கிற சிந்துஜாவினுடைய அம்மா, மற்றது அவர்களுடைய அண்ணன்மார்கள். அடுத்த தரப்பு வந்து மரியதாஸ் இப்ப தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறார். சரி, இதுதான் நிலவரம். இப்ப இந்த விஷயங்கள் எப்படி இருக்கிற, நான் ஏற்கனவே சிந்துஜாவின் வீட்டுக்கு போய் சில தகவல்கள் எல்லாம் திரட்டி எடுத்திருந்தேன். அதன் சார்பாக பார்க்கும்போது இப்ப புதிய கதைகள்லாம் வெளியே வந்திருக்குது. இப்ப இவங்க காசு வாங்கிட்டதாகவும் இப்ப 4 தரப்பு இந்த போராட்டத்துல வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த நேரத்துல இவங்க 15 லட்சம் காசு வாங்கினதாக ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்காங்க. சோ இது இந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டிதான் நான் என்ன செய்தேன், இப்போ நேரடியாக அவங்களோட தொடர்பு கொண்டது. சோ அந்த நேரம் அவங்க சொன்ன விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த போராட்டத்தை வந்து திசை திருப்புறதுக்காக ஒரு கதையா இருக்கலாமா, அல்லது உண்மையிலே இவங்க வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை என்கிட்ட. நாங்க அடிக்கடி அவங்களோட புழங்கி கொண்டிருக்கிறோம். வாங்கியிருந்தா அவங்களோட மனநிலைகளை தெரிய வரும் ஏதாவது மாற்றங்கள். அப்படி தெரியல. அடுத்து வாங்கிட்டு இவங்க இப்படி பப்ளிக்கா சொல்லணும்ங்கிற அவசியமும் இல்லை. சரி, இப்ப நாங்க இது தொடர்பான மேலும் ஆய்வுகளை நடத்தத்தான் போறோம். ஒரு பக்கம் எங்க சைட்ல இருந்து நாங்க இதை ஆய்வு நடத்தத்தான் போறோம். நடத்தி இங்க நடக்கிற விஷயங்களும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டே இருப்போம். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள் உறவுகளே. எங்களுடைய இந்த விடயங்களை தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவு செய்து கொண்டிருக்கேன்.